வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டூ சம்திங் நியூ சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 2 நிமிடங்களில் எப்படி நாம் நம்மளுடைய 2 வீலர் அல்லது காருக்கு இன்சூரன்ஸ் ஆன்லைன்லேயே ரினிவல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் policybazaar.com அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம எப்படி ஆன்லைனில் இன்சூரன்ஸ் ரினிவல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதே மாதிரி இப்போது கவர்ஃபாக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம எப்படி ஆன்லைனில் நம்மளுடைய 2 வீலர் அல்லது காரோட இன்சூரன்ஸை ஆன்லைன்லேயே ரினிவல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பாலிசி பஜார், கவர்ஃபாக்ஸ் ரெண்டுமே இன்சூரன்ஸுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வெப்சைட். நாம் நம்மளுடைய கார் அல்லது 2 வீலர் இன்சூரன்ஸை ரினிவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெஹிக்கிளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கவரேஜ் தராங்க, அதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் பண்ணுறாங்க அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேஷன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரினிவல் பண்ணிக்கலாம். எந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ ரேட் அண்ட் கவரேஜ் அமௌண்ட், அதில் நீங்கள் ரினிவல் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இப்போ இந்த கவர்ஃபாக்ஸ் வெப்சைட்டில் நம்மளுடைய வெஹிக்கிளுக்கு எப்படி இன்சூரன்ஸ் ரெனிவல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த கவர்ஃபாக்ஸ் ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துக்கோங்க. இந்த பேஜில் இந்த மேலே இந்த மெனு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வரிசையாக கார், பைக், ட்ராவல், டாக்ஸி இந்த மாதிரி வரிசையாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வெஹிக்கிளுக்கு உங்கள் இன்சூரன்ஸ் ரெனிவல் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது எக்ஸாம்பிளுக்கு பைக்கை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பைக் நம்பரை டைப் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனில் உங்களுடைய பைக்கோட இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வியூ கோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பைக்கு என்ன கம்பெனி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த கம்பெனியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன மாடல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து செல்ஃப் ஸ்டார்ட்டா அல்லது கிக் ஸ்டார்ட்டான்னு கேட்குறாங்க, அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் பைக்கோட மாடல் எந்த வருடம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வியூ கோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண செலக்ட் பண்ண பைக்குக்கு எந்தெந்த கம்பெனிலேருந்து எவ்வளோ கவரேஜ் தராங்க, அதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் லிஸ்ட்டில் வரும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிஸாக உங்களுடைய பைக்குக்கு எவ்வளோ கவரேஜ் அண்ட் எவ்வளோ ப்ரீமியம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் இந்த பாலிசி டைப் அப்படிங்கிற ஆப்ஷனில் காம்ப்ரஹென்சிவ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் செலக்டில் இருக்கும். அப்படி தான் இருக்கணும். அது ஏன்னா இந்த காம்ப்ரஹென்சிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பைக் ப்ளஸ் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் அந்த காம்ப்ரஹென்சிவ். உங்களுடைய பைக்குக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுனாலும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் இதில் கவர் ஆகும். பட் தேர்ட் பார்ட்டி கவரேஜ் ஒன்லி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்லி தேர்ட் பார்ட்டிக்கு மட்டும்தான் நம்ம கிளைம் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த காம்ப்ரஹென்சிவ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் பெஸ்ட்டு. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லோவஸ்ட் ப்ரீமியம் அப்படிங்கிறதுல தான் டிஃபால்ட்டாக நம்மளுக்கு காட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த பைக்குக்கு இந்த மாடலுக்கு இவ்வளோ இன்சூரன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட் யுவர் ஓன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுடைய பைக்குக்கு நீங்கள் எவ்வளோ இன்சூரன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, எவ்வளோ ப்ரீமியம், எவ்வளோ கவரேஜ் அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு நீங்களே செட் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் டூவில். அதுக்கு இடையில உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் உங்களுக்கு காட்டும். ஸோ அவ்வளோதான் நாம் கவனிக்க வேண்டிய டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் இந்த பேஜுக்கு போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நாம் கட்ட வேண்டிய ப்ரீமியம் அமௌண்ட், அதுக்கான ஜிஎஸ்டி ப்ளஸ் டோட்டல் ப்ரீமியம் அமௌண்ட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வெஹிக்கிள் டீட்டெயில்ஸையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பைக் ஓனர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஆர்சி புக்கில் இருக்கிற மாதிரி உங்களுடைய நேம் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேல் ஆர் ஃபீமேல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் டைப் பண்ண பிறகு கீழே நாமினி நேம், நாமினியோட ஏஜ், உங்களுக்கு என்ன ரிலேஷன் வேணும் அவங்க அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய ஏரியா பின்கோட், அடுத்து உங்களுடைய அட்ரஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டு டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து சிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணுற ஆப்ஷனுக்கு போகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண பைக் நம்பர் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பைக் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் இருக்கும், டிஃபால்ட்டாக அதுவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பைக்கோட என்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் ரெண்டத்தையும் இதில் டைப் பண்ணணும். அது எதில் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பழைய இன்சூரன்ஸ் காப்பி இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய ஆர்சி புக் அது ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ எது கையில் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இஸ் யுவர் பைக் கரண்ட்லி ஆன் லோன் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் பைக் லோனில் இருக்கா அல்லது முடிஞ்சிருச்சா அல்லது இண்டிவிஜுவலாக இருந்துச்சு அப்படின்னா நோங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் டியூ கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த நீங்கள் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த பாஸ்ட் பாலிசி டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஓல்டு பாலிசி எப்போ முடியுது, எந்த கம்பெனியில் கடைசியாக நீங்கள் பாலிசி எடுத்துருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ், அடுத்து உங்களுடைய ப்ரீவியஸ் பாலிசி நம்பர் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் லாஸ்ட் இயரில் ஏதாவது கிளைம் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் இதில் எஸ் ஆர் நோ அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு ரிவ்யூ அண்ட் பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். நான் டைப் பண்ண பைக்குக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் 60 நாள் இருக்குது. ஸோ ரிமைன் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். நீங்கள் கிரெடிட் கார்டு அதாவது டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் இந்த மாதிரி எந்த வழியில் வேணாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேமெண்ட் பண்ண பிறகு நம்மளுடைய இன்சூரன்ஸ் காப்பி பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே மெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம அதை கலர் ஜெராக்ஸ் போட்டு ஒரு காப்பி பைக்லேயும் ஒரு காப்பி வீட்லேயும் வச்சுக்கலாம். ஹார்ட் காப்பி நம்மளுடைய அட்ரஸுக்கெல்லாம் வராது. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் காப்பியே நம்மளுக்கு போதுமானது, எல்லா வகையிலையும் எல்லா இடத்துலையும் அது செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வழியில் நீங்கள் கவர்ஃபாக்ஸ் வெப்சைட்டில் உங்களுடைய 2 வீலர் அல்லது கார் எதுக்கு வேணாலும் இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் பிளான் இந்த மாதிரி எந்த இன்சூரன்ஸாக இருந்தாலும் இதில் நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.